இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ராஜஸ்தானில் ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். நம்மலாம் தமிழ்நாடு அப்படி ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருக்குன்னு பேசிகிட்ருக்குறோம். இட் இஸ் வாக்கிங் ஹியர் டுவோர்ட்ஸ் தேர். எஸ், இட் இஸ் வாக்கிங் தேர். ஸோ எந்த அளவுக்கு ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி விடிய காலையில் பயங்கரமான மழை பெஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ராஜஸ்தானில் அஜ்மீரில் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கம்மி, இது ஃபுல்லாகவே தண்ணி போகும். அப்படி போயிட்டுருக்கும்போது அழகாக ஒரு ஆமை. இது என்ன வகையான ஆமைன்னு தெரியல. No, we will release there. No, you can put it, not walking. No, we will release there, sir. Yes, sir, we will release there. Come. Here we can put again. No, we will release there. Come. So, what we did? So, this much of floating of water is going on. So, what we did? காலையில் இங்கே பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ஆமை அழகாக நடந்து போயிட்டு இருந்தது. சரி, இதை கையில் பிடிச்சி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல விடலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த பக்கம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஆமை வந்துட்டு நான் ரோட்டில் நடந்து வந்தப்போ அதையும் கொண்டு போய் இது பண்ணேன். இன்றைக்கி எதேச்சியாக காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அழகாக ஒரு ஆமை போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாவம் வழி தெரியாமல் வந்துருச்சு. தண்ணி பயங்கரமான மழை, எங்கேருந்து எப்படி இருந்துச்சுன்னே தெரில. இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. அதை கொண்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே விட போகிறேன் நான். பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே, இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்கு, கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பக்கம் வந்துருச்சு. அதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் காடு இருக்கிற பக்கம் கொண்டு போய் விட போகிறேன். அந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமையோடைய எப்படி இருக்கு பாருங்க, மனுஷன் மாதிரியே கண், மூக்கு, வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால் ஆச்சரியமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் 2வது முறையாக இந்த மாதிரி ஒரு ஆமையை கையில் தொடுறேன் நான். பாவம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள்லாம் பாவம் உருண்டு புரண்டு பாவம் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்குது. இந்த பாருங்கள் எப்படி காலை திட்டுக்குது பாருங்க. இந்தா இங்கே பாருங்கள் எப்படி காலை தள்ளுது பாருங்க. இந்தா when you go outside sir just now get it just to open the door sir, immediately I have seen it is walking. and இது என்னன்னு தெரியல. ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆமை புகுந்த வீடு ஏன் விளங்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று ஹியர் தட் சைடு ஏன் விளங்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கருத்து ஆமை வந்துட்டு இல்லை இங்கே விடுவோம் அந்த இன்னொன்று ஹியர் சார். ஆனால் சார் தேர் தட்ஸ் why not Anasagar? Anasagar, it is very far away na. What far? We'll leave it. No sir, no this side also very nice ecosystem. Come. So எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆமை புகுந்த வீடு ஏன் விளங்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ரொம்ப சின்ன காலாக இருக்கிற ஒரு ரெப்டைல்ஸ் ஊர்வனைன்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி வருதுன்னா, இப்போ மற்ற பாம்பு பூரா நட்டுவகள்லாம் எவ்வளோ எளிமையாக ஏறி வீட்டுக்குள்ளே வரும். அதாவது மனிதர்களுக்கு வந்து அது இடைஞ்சலாம் அமையும். அதனால தான் ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வனங்கிறது எல்லாமே நம்ம வியாபாரத்துக்காக வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போன நம்ம மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆமையை தான் வந்துட்டு அதிர்ஷ்ட சின்னமாக வீடுகளில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பழைய கோயில்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி தேர் தட்ஸ் அ ஜங்கிள், கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதனால் ஆமைங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தான. இங்கே பாருங்கள் மீனுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக துள்ளுங்க பாருங்கள்.
ஆனாசா பக்கத்தில் ஆனாசாகர்னு ஒரு ஏரி இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனெல்லாம் அந்த பக்கம் வந்துடும். பெரிய பெரிய மீன் வரும், பிடிக்கவே முடியாது, இவ்வளோ பெரிய மீன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் நாங்கள் விட போகிறோம் இந்த ஆமையை. அதனால் காலங்காத்தால் பார்த்திங்கன்னா நான் ஜன்னலை தேர் சார் அகெயின் இஃப் யூ ரிலீஸ் ஹியர்னா again it will come to this side. If you, this is a huge jungle na, this place is enough to them, enough to him. This is a water animal. No, there sir, There is water. This can live in what is it, sludge also. It is no need huge water. நம்ம நண்பர் வந்து இவர் வந்து திவாரி சார், இவரும் நானும் இவரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த ஆமையை கொண்டு வந்து இங்கே விட போகிறோம். 2வது முறையாக ராஜஸ்தானில் வந்து நான் 2வது முறையாக இதே மாதிரி ஒரு ஆமையை அங்கே ஒரு நாள் பிடிச்சி கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டேன். ஒரு வேளை இயற்கை அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுக்குதா என்னன்னு தெரியல. காலையில் எந்திரிச்ச உடனே முகம் கூட கழுவாமல் ஜன்னலை திறந்து பார்த்தேன். மக்கள் நடமாட்டங்கிற ரோட்டில் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தது. பாவம், வழி தெரியாமல் வந்துருச்சு, தண்ணியில் உருட்டி புரட்டிட்டு வந்துருச்சாட்டாங்க. அதனால் இதை கொண்டு வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்கா, இங்கே விடுறேன். இங்கே விட்டோம்னா அழகாக போவோம். போங்க. போக மாட்டேங்குது. நிற்கிது பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகணும். கண் கருவிழி எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்குது அந்த ஆமைக்கு. நான் வாழ்க்கையில் முறையாக அந்த மாதிரி ஆமை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. எங்கே நடக்க மாட்டேது, நம்ம இருக்கிறதுனால அது கொஞ்சம் பயப்படுது அது. போங்க போங்க, என்ன பயப்படுறீங்க? இப்போ தான் நடக்குது பாருங்கள். இந்தா ஆமாம், எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள். இந்தா எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள். தலையை வெளியே நீட்டி எவ்வளோ அழகாக நடந்து, ஆள் கிட்ட போனால் உள்ளே எடுத்துக்குது தலையை எடுத்துக்குது. அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இது கேமராவில் வந்து ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும், கிட்ட போக முடியாது. ரைட், எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜஸ்தானில் தமிழ்நாட்டில் இருக்கிறத விட ஈக்கோசிஸ்டம் நல்லா இருக்குது. ஆனால் நல்லா கனமழையாக பெய்யுது. ஆனால் சராசரி இப்போ சேலம் மாவட்டத்தில் பெய்கிற மழையை விட இங்கே சராசரியை விட ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டங்களில் பெய்கிறத விட அதிகமான மழை பெய்யுது போலக்கு தானே இங்கே. ஆனாலும் கடுமையான வறட்சியாக இருக்குது இந்த பக்கம். என்ன காரணம்னா, நம்மளுக்கு வந்து இப்போ பருவமழை வந்துட்டு 2 விதமான பருவமழை பெய்யுது. அதனால் வறட்சி தாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே மட்டுக்கு ஒரு முறை மழை பெஞ்சிட்டு அவ்வளோதான், மறுபடியும் அடுத்த வருஷம் தான் மழை. அதனால தான் இங்கே வந்து கடுமையான வறட்சியாக இருக்குது பாருங்க. ஆமாம், கரெக்டாக போகுது பாருங்கள், அழகாக போகுது பாருங்கள். தான் போகுது பாருங்கள்.